சார் வணக்கம். வணக்கம். ரொம்ப நாளாவே ரெமிரா டாக்ஸ்ல வந்துட்டு முக்கியமா சொல்லப்போனா, ரெமிரா டாக்ஸ வந்து துவக்கி வச்சவரே நீங்க தான் இதே இடத்துல. ஓ! அதனால வந்து உங்களோட பேசணும் அப்படிங்கிறது ரொம்ப நாள் என்னுடைய ஒரு ஆசை. ரொம்ப சந்தோஷம். இசைக்கவி ரமணன் அப்படின்னாலே பன்முகங்கள். ம். பாடகர், கவிஞர், எழுத்தாளர். அதை தாண்டி ஆன்மீக சொற்பொழிவுல இருந்து நிறைய விஷயங்கள். ஒண்ணும் ஒழுங்கா தெரியாதுன்னு அர்த்தம், வேற ஒண்ணும் இல்ல. ஆனா எனக்கு உங்ககிட்ட ஒரு 3 விஷயங்கள ரொம்ப இந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும், கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் அதிகம். சரி. அதுல முதல் விஷயம், உங்களுடைய இந்த பயணம், அதாவது மானசரோவருடைய உங்களுடைய பயணம் பற்றியும் உங்களுடைய அனுபவம் பற்றியும் எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசை. நான் அங்கிருந்து ஆரம்பிக்கிறேன். சரி. நான் கைலாஷ் மானசரோவருக்கு 2004 மே மாதம் போனேன். என் குருநாதர் தான் அனுப்பி வச்சார். நாங்கள் ஒரு 31 பேர் போனோம். ஆனால் நாங்கள் 32ன்னு சொன்னோம், ஏன்னா கூட அவரும் இருக்கார் அப்படின்ட்டு. எங்கள் அனுபவமாக இருந்தது. ஒரு நல்ல குரூப். நாங்கள் மட்டும்தான் இருந்தோம். அவருடைய டிசைபிள்ஸ் தான் எல்லோரும், ஃபாலோவர்ஸ் தான். மானசரோவர் போயிட்டோம், அது வரைக்கும் போயிட்டோம். அது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய வசதிகள் அப்போ கிடையாது 2004. உதாரணமாக டாய்லெட்ஸ்ன்றது அந்த மாதிரி ஒரு கான்செப்டே அங்கே இல்லை டிபெட்டில். நாங்கள் போன சமயத்தில் ஒரு 800 கிலோமீட்டர் வந்து டெசர்ட் லேண்ட் வித் ஸ்னோ மவுண்டன்ஸ் அப்படின்னா நீங்கள் கற்பனை தான் பண்ணி பார்த்துக்க முடியும். போனோம். மானசரோவர் போனோன்னா அவ்வளோ எல்லாமே பேச்சு மூச்சு எல்லாமே அடங்கி போச்சு. ஒரு பிரம்ம பிடிச்ச மாதிரி. 15,000 அடி உயரத்தில் அந்த ஏரி இருக்குது. அண்ட் அங்கேருந்து கைலாஷுடைய தட்சிண முகம், தெற்கு முகத்தை பார்க்கலாம். நல்லா தெரிஞ்சுது. நாங்கள் போன சமயத்தில் மேகங்கள் எதுவும் இல்லை, தெரிஞ்சுது, பார்த்தோம். அது அப்போது மானசரோவரில் நான் குளிக்கலாமா அப்படின்னு கேட்டேன் குருநாதர்கிட்ட கிளம்பும்போது. ஒய் நாட் அப்படின்னாரு. நான் வந்து மெட்ராஸ்லேயே ஃபேனை போட்டுட்டு போத்திட்டு படுக்கிற ஜாதி. கேட்டேன், அவரும் சரின்ட்டார். போனோன்னே எல்லோரும் என்னை கேட்டாங்க, நீ இப்போ குளிப்பியா அப்படின்னு கேட்டாங்க. தெரியாதுன்னு. அதுதான் ரொம்ப நேர்மையான பதில். எனக்கு தெரியல. அப்புறம் மானசரோவர் கரையில் நின்று நான் வேண்டிக்கிட்டேன், அப்பா என்னால் இது ஆகாது, நீதாம்மா பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கவசங்கள் இருந்தது, எல்லாம் போட்டோம். புறக்கவசங்கள் மட்டும் இல்லை, எல்லாம் இருந்தது. எல்லாத்தையும் அது கழட்டிடுச்சு. புறக்கவசங்களை நான் கழட்டினேன். மற்றபடி உள்ளே இருக்கக்கூடிய இந்த எண்ணங்கள், கான்கிரீட்டைஸ்டு கான்செப்ட்ஸ், இந்த மாதிரி இருக்கக்கூடிய கவசங்களை காலை வச்சோன்னு அதுவே கழட்டிடுச்சு. நீங்கள் நம்ப மாட்டீங்க மீரா, இப்போ நடக்க நடக்க வெது வெதுப்பாக இருந்தது தண்ணி. அதுதான் குரு அருள். அதுக்கு வாய்ப்பே இல்லை. 15,000 அடி உயரத்தில் இருக்குது, கரையில் ஐஸாக இருக்குது, இவ்வளோ ஐஸாக இருக்குது. ஆனால் உள்ளே இறங்கி முழுக்கு போடலான்ட்டு போனால் வெது வெதுப்பாக இருக்குது. வாங்கன்ட்டு எல்லாரையும் கூப்பிட்டு எல்லோரும் அதை அனுபவிச்சாங்க. நம்ம மட்டும்தான் நம்முடைய பிரமைன்னு சொல்லலாம், கற்பனைன்னு சொல்லலாம். எல்லோரும் அனுபவித்தோம். இது ஒன்று. அதுக்கு அடுத்த ஸ்டேஷன்னா பாயிண்ட் தார்ச்சன் அப்படின்னு. அதுக்கு தர்ஷன், அதுதான் தார்ச்சன் மாறிடுது அப்படின்வாங்க. அது 16,000 அடி வச்சுக்கோங்களேன். அங்கிருந்து இந்த கைலாஷ் ஒரு சிகரம் மட்டும் தெரியும், அது மட்டும்தான் தெரியும். இன்னும் கிட்ட போனால் தான் பார்க்கலாம். மானசரோவர்லேருந்து அழகாக தெரியுது, பட் தாண்டி போகும்போது ஒரு சின்ன சிகரம் மட்டும் தெரியுது. அப்போ அந்த டிபெட்டன் டிரைவர் வந்து நீங்கள் வந்து ஒரு ரூட்டு போட்டு காமிச்சார். பாஷை தெரியாது நமக்கு. மணலில் ஒரு ரூட்டு போட்டு அந்த ஒரு மலை இருக்கிறது மேலே போனால் இந்த கைலாஷ் ஃபுல்லாக தெரியுன்றதை அவர் எங்களுக்கு விளக்கினார். ஒரு வார்த்தை பேசாமல் எங்களுக்கு அதை விளக்கினார். இந்த 31 பேரில் 4 பேர் போகிறதா தீர்மானம் பண்ணோம். இந்த 4ஆவது ஆள் நானும். என்கிட்ட கேமரா, ட்ரைபாட் எல்லாம் எடுத்து போவோம். எப்பறம் இதை தூக்கின்னு போக போகிறோம் அப்படின்னு நினச்சேன். ஒரு பையன் குமாரசாமியாக ஓடி வந்தான் அங்கேருந்து, நான் எடுத்துகிட்டு வரேன்ட்டு. நீங்கள் அங்கே போனால் தான் தெரியும், அந்த ரேரிஃபைடு அட்மாஸ்ஃபியர்பாங்களே அது மாதிரி இருக்கும். இந்த ஒரு வாலெட் கையில் வச்சுக்க முடியாது, கனம் தூக்கி போட்டலான்னு தோணும். அது மாதிரி ஒரு விசித்திரமான ஒரு
சூழல் அது. அங்கே அந்த பையன் வந்து என் கேமரா எடுத்து மாட்டிக்கிட்டான், ட்ரைபாடு கையில் எடுத்துக்கிட்டான். நான் சொல்கிறேன், அந்த காலத்தில் நான் 2004 போகிறேன்னா இந்த ட்ரைபாட் நான் 2000 வாங்கினேன். அப்போ அது 4500 அப்படின்னா அது எவ்வளோ ஸ்டர்டியாக இருக்கும். நம்ம வெயிட் நல்ல வெயிட். போகிறோம், படி ஏறி போகிறோம். படியெல்லாம் கிடையாது, ஏறினா எனக்கு கொஞ்ச நேரத்துக்கு மேலே ஏற முடியல. மூச்சு வாங்குது, ரொம்ப சிரமமாக இருக்குது. உக்காந்தா உடம்பு குளிர்ந்து போயிடுது, திரும்ப அந்த உஷ்ணம் கொண்டு வர்றது கஷ்டமாக இருக்குது. நடக்க முடியல, மூச்சு போகுது. நான் என்ன நினச்சேன்மா, இந்த இப்போ நம்ம இறந்து போக போகிறோம்னு நினச்சேன். ஓ, இதை விட ஒரு நல்ல இடம் இருக்க முடியுமா இறந்து போக அப்படின்னு தோணித்து. ஓ, சிவன் சாட்சாத் சிவன் உரையக்கூடிய இடம், எல்லாரும் கொண்டாடக்கூடிய, பார்க்க ஏங்கக்கூடிய, பார்த்தும் ஏங்கக்கூடிய ஒரு இடம், சிவனுடைய திருத்தலம். இங்கே நம்ம உயிரை விட்டால் எவ்வளோ சந்தோஷம் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். அப்போ எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு. மானசரோவரில் கிளம்புறதுக்கு முன்னால் அதை பார்த்துட்டு வர ஒரு சின்ன குரூப்பு, அவங்க வந்து சிங்கப்பூர்லேருந்து வரேன்னு சொன்னாங்க. ஒரு 4 பேர் இருந்தாங்க. அதில் ஒருத்தர் இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது. கண்ணங்கரையில் இருந்தார், இப்படி விபூதியை குழைச்ச இட்டுக்கிட்டு இருந்தார். இப்படி சொடக்கப்பட்டு என்னோட கூப்பிட்டார். என்ன இது கடை இவர் கூப்பிட்றேன்னு போனேன். ஒரு வார்த்தை சொன்னார், தம்பி அங்கே ஒன்றும் வேலை செய்யாது, ஓம் நமச்சிவாயாவை தவிர, போ அப்படின்னாரு. அது ஞாபகம் வந்து மூச்சு நிற்கும் பொழுது, ஓ சரி இதில் நம்ம கலந்துருவோம் அப்படின்ட்டு, நம்ப மாட்டப்பா, ஓம் நம சிவாயான்னு நினச்சிக்கிட்டேன். காதில் கேட்குது, ஒரு டீப் வாய்ஸில், ஒரு மிகப்பெரிய பள்ளத்தாக்கில் அதை வந்து இந்த ஒற்றை ஒலியால் நிரப்பினா எப்படி இருக்குமோ அப்படி கேட்குது. அதுதான் என்னுடைய அனுபவம். அங்கே மல்ல ஏறி போய் பார்த்தா அது மலையா, அது மகாதேவனே இப்படி இருந்தது. சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கினேன். என்னுடைய வியர்வை துவாரங்கள் வழியாகவும் அழுதேன் அப்படின்னு சொல்லலாம், அப்படி இருந்தது. அதுக்கப்புறம் ஃபோட்டோ எடுக்கணுன்ட்டு கெஞ்சினேன். என்கிட்ட ஒரு D70 கேமரா இருந்தது, அவ்வளோதான். நான் பெரிய ஃபோட்டோகிராஃபர்லாம் கிடையாது. இருந்தாலும் அது எடுக்கணும்னா இறைவனே கேட்டுருவோம். அப்பா வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனால் அம்மா அப்பா அவங்களெலாம் காமிக்கலாம், அவங்களால வர முடியாது, கொஞ்சம் நல்லபடி உள்ளே வந்துட்டா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சரின்னு கெஞ்சிக்கிட்டேன். அருமையாக வந்தது ஒரு ஃபோட்டோ வந்து. ஆனால் அந்த எவ்வளோ ஹெவியான ட்ரைபாடு சும்மா காற்றுல பறக்குது அங்கே, அது மாதிரி இருந்தது. அதை பிடிச்சி நிறுத்தி ஃபோட்டோ எடுக்க வேண்டியதாக இருந்தது. எடுத்தேன். ஒரு அருமையான இது 12x36 பிரிண்ட் போட்டு பார்த்தேன். உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்களும் வச்சுக்கோங்க வீட்டில். அதான் என்னுடைய அனுபவம். எல்லோரும் கேட்டாங்க, நீ நண்பர்கள்லாம் அந்த லைட்ஸ் எல்லாம் வருமாமே, இது கோல்டன் ஸ்வான் மாதிரி, அதெல்லாம் ஒரு அனுபவமாகாது. அது அந்த இடத்தினுடைய இடம். மழையில் நனைவது என்பது அதில் நம்முடைய மகத்துவம் என்ன இருக்குது, மழையினுடைய மகத்துவம். அது யாராக இருந்தாலும் அங்கே போனால் நினையத்தான் நினைவோம். ஆனால் என்னுடைய அனுபவம் நான் ஒன்றும் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டேன், அவ்வளோதான். அதாவது ஐ வாஸ் ஃபேஸ் டு ஃபேஸ் வித் மை இக்னோரன்ஸ். என்னுடைய அறியாமையினுடைய விஸ்வரூபத்தை அங்கே தரிசனம் பண்ணேன். இந்த நாள் வரைக்கும் எனக்கு ஒரு கொஞ்சம் அமைதி, கொஞ்சம் ஆனந்தம்ங்கிறது தொடர்ந்து இருக்குது. அந்த 2004லேருந்து ஏதோ வாழ்க்கை சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் அது மட்டும் இருக்குது. அதுக்கு காரணம் இந்த அறியாமையினுடைய விஸ்தீரணத்தை, விஸ்வரூபத்தை நாங்கள் நேருக்கு நேர் கண்டேன். இப்போ என் நண்பர்கள் கிண்டல் பண்ணாங்க, ஏன்னா நீ ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவ்வளோ தூரம் போகணுமா? நான் சொன்னேன், இல்லைடா, நான் ஒன்றும் இல்லைங்கிறது எனக்கு இங்கேயே தெரியும், அங்கே போன பிறகு தான் புரிஞ்சுது நான் ஒன்றுமே இல்லைன்ட்டு. தினம் கரைகின்ற காயம் அது சிறை கொண்ட மாயம், கரை காண முடியாமல் அலைபாயும் எண்ணம், நுரை வீசும் திரை மூலம் கடலாழம் கெடுமோ, சிவோகம் சிவோகம் சிவானந்தமேகம் அப்படின்னு பாடினாங்க. நிதம் 100 விதமாக ஒலிமேவும் போதும், பதராது வானம் கலையாது மௌனம், பதராது வானம் கலையாது மௌனம், வானில்லை வண்ணம் நானில்லை எண்ணம், சிவோகம் சிவோகம் சிவானந்தமேகம். அவ்வளோதான் என் கைலாஷ் எக்ஸ்பீரியன்ஸ். அருமை. இப்போ எனக்கு அடுத்தது உங்ககிட்ட கேட்க வேண்டியது,
உங்களோட ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நான் தொடர்ந்து ஒரு வருடத்துக்கு மேல பார்த்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு இடத்துலயுமே நீங்க வந்து உங்களோட குருநாதரை எங்கேயாவது ஒரு இடத்துல பதிவு பண்றீங்க. இந்த உங்களுடைய பயணமும், உங்களோட குருநாதரும் இந்த கனெக்ஷனும் நீங்க சொல்லியிருக்கீங்க. எனக்கு ஒரு மனிதனுக்கு எந்த அளவுக்கு ஒரு குருவுடைய முக்கியத்துவம் வாழ்க்கையில தேவைங்கிறதையும் சமீப காலமா நீங்க ஒவ்வொரு நிகழ்ச்சியிலயும் சொல்லிக்கிட்டே வர்றீங்க. நீங்க உங்க குருவை சந்திச்சதும், ஒரு மனிதனுக்கு குருங்கிறவங்க வந்து யாராவது ஒருத்தங்க நம்மள கடந்து போவாங்க. அது யாருங்கிறத தெரிஞ்சுக்கிற அந்த கனெக்ஷன் தான் வந்து பெரிய விஷயம்னு நீங்க ஒரு முறை சொன்னது எனக்கு அது ரொம்ப மனசுல பதிஞ்சுது. அந்த மாதிரி ஒரு மனிதனுக்கு குருவின் முக்கியத்துவமும், உங்களுடைய குருவை பற்றியும். ஒரு மனிதனுக்கு எதுக்காக குரு அவசியம் அது முதல்ல தெரிஞ்சுக்கணும். நம்முடைய ஆயுசு முழுக்க நாம் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய அன்றாட வேலைகள் இருக்கே, நம்முடைய வாழ்க்கையிலுடைய எல்லா சூழ்நிலைகள், இதை நாம் எதிர்கொள்ள குரு தேவையில்லை. அதை நமக்கு கொடுக்கப்பட்ட புத்தியை நம்ம ஒழுங்காக அதை பயன்படுத்தினா அது மூலமாக இந்த சூழ்நிலைகளை நம்ம கடந்து வரலாம். இந்த சூழ்நிலைகளை தாண்டி போகிறதுக்கு குரு தேவை. ஒரு சின்னஞ்சிறு அரிசி முனை அளவே இருக்கக்கூடிய ஜீவாத்மா அதை வந்து ஒரு மலையளவு கர்ம வினை கட்டி போட்டிருக்கு. என்ன முயன்றாலும் அதை நம்ம கத்திரிக்க முடியாது, அதுலேருந்து விடுபட முடியாது. இதுதான் உண்மை, இதுதான் நிதர்சனம். அதை வந்து சரியான நேரத்தில் முறையாக நமக்கும் வலி இல்லாமல் கத்திரிச்சதே தெரியாமல் அதிலிருந்து நம்மளை விடுதலை செய்ய ஒரு குரு அவசியம் தேவை. எனவே இந்த வேட்கை இருக்கிறவனுக்கு, ஆன்மீக வேட்கை இருக்கிறவனுக்கு அவசியம் குரு தேவை. அப்படி இல்லை, அவனுக்கு அப்படி இல்லைன்னா ஆசிரியர்கள் போதும், வழிகாட்டிகள் போதும், டீச்சர்ஸ், கைட்ஸ் அவங்க இருக்காங்க. குரு இஸ் டிஃப்ரெண்ட். எ குரு இஸ் 1 in a million, 2 1 in a million. இப்படி வச்சுக்கலாம், லட்சத்தில் ஒருத்தனுக்கு லட்சத்தில் ஒருத்தர் அவர் தான் குரு. அதனால் அது ரொம்ப சீரியஸ் பிஸ்னஸ். இப்போ வந்து தெருவுக்கு தெருவு குருன்றான் எல்லாரும். ஃபேமிலி டாக்டர், ஃபேமிலி டெய்லர் மாதிரி அப்படி இருக்காங்க. அது அல்ல. அந்த நாளில் குரு அப்படின்னா ஒரு குருவை இதுக்கு மட்டும்தான் தேடி போவாங்க, அவங்களுக்கு கிடைப்பாங்க. ரொம்ப நாள் கிடைக்காம போகலாம். அது எப்போ போவாங்கன்னு கேட்டால் தன்னுடைய சித்தத்தை தானே முழுக்க சுத்தம் செய்து விட்டு அப்போ தான் போவாங்க. இன்னைக்கு தேதியில் அது முடியாது நம்மால், அதையும் அவர் தான் செய்யணும். அதனால் ஒரு ஆன்மீக விடுதலை வேண்டும் அப்படிங்கிற வேட்கை இருக்கக்கூடிய ஒருவனுக்கு குரு என்பவர் கட்டாய தேவை. ஏனென்றால் ஆன்மீக விடுதலை என்பது சாதனையால் அடையப்படுவது அல்ல. சாதனை என்பது அபியாசங்கள், பயிற்சி, இதெல்லாம் சித்த சுத்தி மட்டுமே. அது வரைக்கும் தான் உதவும். அதை தாண்டி கொண்டு போகிறதுக்கு நம்முடைய அவருடைய உள்ளங்கையில் நம்மளை ஏந்தி இந்த சம்சார சாகரத்தை விட்டு அப்படி அக்கறைக்கு அப்படி வச்சுட்டு அழகும் பார்க்கக்கூடிய அந்த கருணை, அந்த வல்லமை, அந்த உரிமை குருவுக்கு மட்டும்தான் உண்டு. அப்படி எனக்கு குரு கிடைச்சார். மிகப்பெரிய தேடல் தான். பல தவறான முகவரிகளுக்கு போய் தாக்கப்பட்டு நிலகுலைஞ்சு போன அந்த தருணத்துலேயும் எனக்கு அந்த வேட்கை விடவில்லை. அப்போ தான் இந்த குரு எனக்கு கிடைச்சார். நான் விசாகப்பட்டினத்தில் இருக்கும் பொழுது சத்குரு சிவானந்த மூர்த்தி, இன்னி வரைக்கும் நான் அவருக்கு நன்றி கடன் பட்டேன்னு சொல்லி மாளாது. அவ்வளோதான். உன் குரு உனக்கு என்ன கொடுத்தாருன்னு கேட்டாங்க. கொடுத்தா தானே, எல்லாத்தையும் உடச்சி தூக்கி போட்டாருன்னு எல்லாம் எடுத்துக்கிட்டார். அதனால் இப்போ நிம்மதியாக இருக்கேன். நாளைக்கு என்ன நடக்கும் எனக்கு தெரியாது, அடுத்த கணம் என்ன நடக்கும் எனக்கு தெரியாது, தெரிஞ்சுக்கணுங்கிற அக்கறையும் கிடையாது. நேற்றுக்கும் தெரியாது, இன்றைக்கும் தெரியாது. ஆனால் நேற்றுக்கு தெரிஞ்சுக்கணுங்கிற க்யூரியாசிட்டி இருந்தது, இன்றைக்கி அந்த அக்கறையே இல்லை. என்ன நடந்தால் தான் என்ன, அது என்னுடைய குருவனுடைய நிச்சயம். என்னுடைய நன்மைக்கோசரம் தான் அது நடக்கும், எது நடந்தாலும். அப்படி இருக்கேன். நிறைவாக இருக்குது இந்த குரு இருக்கிறதுனால. அக வாழ்க்கை, புற வாழ்க்கை ரெண்டுமே வெளிச்சமாக தான் இருக்குது. அவ்வளோதான். இப்போ உங்களோட எந்த ஏஜ்ல இருந்து உங்களுக்கு அந்த அறிமுகம் கிடைச்சு நீங்க பயணம் பண்ணாரு? அவரை நான் 40வது வயசில் சந்தித்தேன். தேடலுங்கிறது அதுக்கு முன்னாடியே இருந்தது. இப்படி தான் வேணுமா, எல்லாருடைய வாழ்க்கையும் முதல்ல ஒரு அலைச்சலாக இருக்கும். அப்புறம் என்னடா அலைஞ்சிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு தோணும். முதல்ல ஆன்மீக அந்த சிந்தனைலாம் இல்லாமல் இருக்கும்போது ஒரு அலைச்சல் தான். அப்புறம் வந்து இது என்ன அர்த்தம், இது நம்மளும் தேடிகிட்டே இருக்கோம். அதாவது
விரும்பினது கிடைக்காம இருக்கக்கூடும், விரும்பினது கிடைச்ச அப்புறம் ஒரு சலிப்பு வருது இல்லை. அவன் கிடைச்சது அப்புறம் நிறைவு இல்லையே. விரும்பினது கிடைச்ச அப்புறம் அதோட ஸ்டாப் பீரியடுங்கிறாங்களே, அந்த வார்த்தை வரலையே நமக்கு. அப்படி இருக்கு நமக்கு. அப்போ ஒரு சலிப்பு ஏற்பட்ட பிறகு ஒரு தேடல் வருது. அப்புறம் ஒரு குருவை அடையக்கூடிய அந்த தருணத்தில் தான் அலைச்சல் என்பது தேடலாக மாறி தேடல் என்பது பயணமாக கனியும். அதுக்கப்புறம் சந்தோஷம்தான். நல்ல கன்ஃபார்ம்டு பர்த்து, லோயர் பர்த், ஏசி. அது போய் இப்போ நீங்கள் வந்து அந்த ஸ்டேஷன் போச்சா இந்த ஸ்டேஷன் போச்சான்னு பார்த்துட்ருப்பீங்களா? அழகாக நீட்டி படுத்துட மாட்டீங்க, அவ்வளோதான். அதுதான் குருவோடு போகும்போது பயணம் இனிமையாக இருக்கும். எப்போ எழுந்து உட்காந்து, பிகாஸ் யூ ஆர் ஸோ ஷூர் ஆஃப் ரீச்சிங் தி டெஸ்டினேஷன். அவ்வளோதான். இப்போ இன்னும் சொல்லப்போனால் என் குருவோடு நான் பயணம் நிறைய போயிருக்கேன், நிறைய இடங்களுக்கு. அவர் என் கூட ட்ரெயினில் வருவார், செகண்ட் கிளாஸில் வருவார், ஒரு பேலையும் வந்து எங்கள் கூட உட்காந்து பேசுவார். அப்போ டெல்லிக்கு எப்போ போவோம் அந்த அந்த சிந்தனையே இருக்காது. இவர் தான் கூட இருக்கார், இவர் தான் நம்ம டெஸ்டினேஷன், இவர் தான் நம்முடைய டெல்லி, ஹரித்வார், கேதார் எல்லாம். அதனால் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அதுதான் நிறைவு இத்தனை பேருக்கு இருக்குது, நிம்மதி எத்தனை பேருக்கு இருக்குது. நிறைய படித்தவங்க இருக்காங்க, ரொம்ப பணக்காரங்க இருக்காங்க, கலைகளில் வித்தகர்களில் இருக்காங்க, எத்தனையோ திறமைகள் உள்ளவர்கள் இருக்காங்க. நான் நிம்மதியாக இருக்கிறவங்க ரொம்ப குறைவு தான். குரு அடைஞ்சா நிம்மதி, அந்த நிம்மதி தான் இறைவனுடைய சந்நிதி. அதுதான். அடுத்தது வந்து உங்களுடைய பாரதியாரை நோக்கி நீங்க பயணம் பண்ண ஆரம்பிச்ச காலம், ஏதாவது ஒரு ஏஜ் இருக்கும் இல்லையா, உங்களுக்கு ஏதோ ஒரு ஸ்பார்க் வந்திருக்கும் இல்லையா? ஒரு 9வது வகுப்பு. அதுக்கு முன்னாடியே பாரதியார் கவிதைன்றது ஏதோ தெரியும், அது தெரியாது. 2ஆம் கிளாஸில் ஏதோ செந்தமிழ்நாடு போதி நிலையம் இப்படின்னு சொல்லி ஒரு பென்சில் கொடுத்தாங்க எனக்கு, அதுக்கு இருக்குது. அப்புறம் இன்னொரு கிளாஸில் வெள்ளை தாமரை பூவில் இருப்பாள் பாடி ஏன் தெரியாமல் அதுக்கு அழுது, அதுக்கு செகண்ட் ப்ரைஸ் கொடுத்தாங்க. இப்படி தான் இருந்தது பாரதியார் சம்பந்தங்கள். பரளிசு நெல்லையப்பர் கையால் பரிசு வாங்கினேன் இப்போ சின்ன பொடி பையனாக இருக்கும்போது. பாரதியார் கூடவே இருந்தவர், அவருடைய நூல்களை வந்து பதிப்பிச்சவர், அவர் கையால் பரிசு வாங்கினேன். இன்றைக்கி அதை நான் நினச்சி பார்க்கும்போது எப்படி இருக்குன்றது நீங்களே ஊகிக்க முடியும் இல்லையா? அப்படி இருந்தது. அப்புறம் 9ஆம் வகுப்பு இந்த ராமகிருஷ்ணா பாய்ஸ் ஹைஸ்கூல் நார்த் பிரான்ச் பசுல்லா ரோட், இங்கே அங்கே படிக்கும் பொழுது ஐயா மாவிராகவன் ஐயான்ட்டு தமிழ் ஆசிரியர் இருந்தார். அவர் அருமையாக அந்த மனப்பாடத்தை செய்யுள் பகுதியெல்லாம் எடுத்து சொல்லுவார். அதில் பாரதியாருடைய அந்த குயில் பாட்டிலேருந்து வரக்கூடிய ஒரு பகுதி இருந்தது. அதை அவர் எடுத்து சொல்கிறாரு. ஏன்னு தெரியல ரேணுமா, கண்ணில் அப்படியே தண்ணி வருது. ரொம்ப புரிஞ்சிடுச்சா இல்லை, என்னமா அவர் சொன்ன விதம், அதில் இருக்கக்கூடிய ஓசை நயம், அது உள்ளே இருக்கக்கூடிய ஒளி நமக்கு புரிஞ்சால் சந்தோஷப்படுறோம், இருள் போச்சேன்னு சந்தோஷப்படுறோம். ஒளி புரிஞ்சதுனால வரல அந்த சந்தோஷம். அப்படி அது உள்ளே போச்சு. கான பறவை கலகலனும் ஓசையிலும் அந்த பேசேஜ், பாட்டினிலும் நெஞ்சை பறி கொடுத்தேன் பாவியேன் வரல, அது சொன்னார். அப்புறம் அப்படியே தொடர்ந்தது. அதுக்கப்புறம் 71 அக்டோபர் மாதம் ஒரு இரவில் எனக்கு முதல்ல கவிதை எழுதினேன், ஞாபகம் இருக்குது. 17 வயசு எனக்கு. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு வருஷம் 2 வருஷம் போயிருக்கோம், 3 வருஷம் கூட போயிருக்கோம். 74 நினைக்கிறேன். ஒரு நங்கநல்லூரில் இருக்கும் பொழுது ஒரு மத்தியான நேரத்தில் இதே ஷெல்ஃபில் பாரதியார் கவிதை இருந்ததோ தெரில, அது ஏதோ புக்கு எடுக்கிறதுக்காக போகும்போது திடீர்னு நின்றுட்டேன். ஏதோ ஒரு சக்தி, ஒரு மின்னல் என்னை தடுத்து நிறுத்தி, ஒரு நல்ல காட்சி, ஒரே நேரத்தில் நான் காளியையும் பார்த்தேன், பாரதியாரையும் பார்த்தேன். ஒரு விஷன் வச்சுக்கங்களேன், ஏதோ நான் அவங்கள பற்றி நினைக்கிற நேரம் இல்லை, எதேச்சா அப்படி எனக்கு தென்பட்டது. ஒரு ஸ்பார்க் உள்ளே புகுந்த மாதிரி அல்லது உள்ளிருந்து கிளப்பப்பட்டது மாதிரி, தூண்டப்பட்டது மாதிரி உணர்ந்தேன். அன்னிலேருந்து பாரதியாரோடு இருக்கேன் நான். எனக்கு மற்றவங்க மாதிரி பாரதியார் ரொம்ப ஆழமான தெரியாது. பக்கமாக மனப்பாடம் பண்ண எத்தனையோ பேர் இருக்காங்க, நண்பர்கள் இருக்காங்க. எனக்கு அந்த சக்தி கிடையாது, எனக்கு அதில் புத்தி செல்லவும் இல்லை. ஆனால் வந்து ஒரு காதலன் மாதிரி, ஒரு காதலியை புரிந்து கொண்டவங்கிற மாதிரி, அல்லது நான் காதலியாக இருந்து அவன் ஒரு காதலன் மாதிரி, என்னை விட இவங்களுக்கு எப்படி தெரியும் பாரதியாரை பற்றிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும், ஒரு மதப்பு இருக்கும். அதுக்கும் ஸ்காலர்ஷிப்புக்கு சம்மந்தமே கிடையாது. எனக்கு கல்வி கிடையாது, நான் எதுலேயும் ஆழங்கால் பட்டவன் இல்லை. ஆனால்
அந்த அணிசை காவியம் ஆயிரம் கற்கினும் ஆழ்ந்திருக்கும் கவி உள்ளம் காண்கிறாருங்கிறானே, எனக்கு என்னமோ அவன் கவி உள்ளம் எனக்கு நல்லா தெரியும். இட் இஸ் வெரி ஆப்வியஸ் டு மீன் தோணும் எனக்கு. ஒரு சூப்பர் இம்போசிஷன் ஆஃப் சம் அதர் பர்சனாலிட்டி ஆன் மை ஓன் கான்ஷியஸ்னஸ். எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பார்க்ல இருந்து வந்த மாதிரி தான் இருக்கு. ஆமாம், என்னால் திட்டமிட்டு எதுவும் செய்ய முடியாது. ஓகே. என்னால் கோஜென்ட்டாக யோசித்து ஒரு விஷயத்தை கான்செப்டுவலைஸ் பண்ண தெரியாது. ஓகே. என் புத்தி எனக்கு லாஜிக்கலாக என் பிரெயின் ஒர்க் பண்ண தெரியாது. ஓகே. ரொம்ப சிம்பிள் லாஜிக்ன்ற மாதிரி இருக்கும். உங்ககிட்ட நல்லா நடந்துக்கிட்டா நீங்கள் கடலை மிட்டாய் கொடுப்பீங்கன்ற மாதிரி ஏதோ அந்த லாஜிக் தான் எனக்கு ஒர்க் அவுட் ஆகுமே தவிர மற்றபடி பெருசாக சீரியஸாக சித்தாந்தமாக தத்துவ ரீதியாக எனக்கு சிந்திக்கெல்லாம் தெரியாது. ஓகே. ஆனால் எனக்கு எல்லாமே கவிதை மாதிரி நடக்கும். ஓகே. கவிதை எப்படி என் கைவசம் இல்லையோ அது மாதிரி எதுவுமே என் கைவசத்தில் இல்லை. ஆனால் எல்லாமே எனக்கு வசப்படும், எனக்கு வந்து சேரும். அது என் குரு அருள், அது என்னுடைய பராசக்தி அருள், அது எனக்குள்ளே இருக்கக்கூடிய பாரதியின் சாநித்தியம், அவ்வளோதான். ஆமாம், நான் நிறைய முறை நீங்கள் பேசும்போது பள்ளியில் படிக்கும் போதெல்லாம் நிறைய அந்த பாரதியாரை முழுக்க உள்வாங்கி எல்லாம் படித்த காலம் என்னுடைய பழக்கமே அப்படிதான். அம்மாலாம் ரொம்ப அவரை பற்றி விஷயங்கள் சொல்லி, அப்போது நீங்கள் பண்ணுறது, நீங்கள் செய்யறது, நீங்கள் பேசுறது எல்லாமே எங்கேயோ ஒரு இடத்துல வந்து கனெக்ட் பண்ணுறதும், அதுக்கப்புறமா உங்களுடைய நாடகம் பார்க்கும்போது நான் பாரதியார் வாழும் காலங்களில் நானும் வாழற ஒரு திருப்தியோட தான் இன்னைக்கு நான் இருந்துட்டு இருக்கேன். இப்படி எனக்கு ஒரு பேச வாய்ப்பு கிடைச்சதோ நான் அப்படி தான் பார்க்குறேன். உங்களுடைய அந்த நாடகம் பற்றியும் எனக்கு தெரிஞ்சுக்கணும். ஆமாம், நாடகம் வீணை பாலச்சந்தர் இருந்தார் இல்லையா, அவருடைய மகன் SBS ராமன், அவங்க குடும்பம், அந்த குடும்பத்துக்கு நான் ஒரு நண்பன். அவர் ஒரு நாள் எனக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் வாங்கன்னு கூப்பிட்டாரு. அப்போ அந்த நாள்னு ஒரு திரைப்படம் இருந்ததில்ல, அவங்க அப்பா எடுத்த திரைப்படம், இதை ஒரு நாடகமாக எழுதி கொடுங்கன்னாரு. எனக்கு நான் இது வரைக்கும் எழுதுனதே இல்லையா நாடகம். சரி, அதான் எழுதுங்களேன் அப்படின்னாரு. அதை எழுதினோம். நானும் அவருடைய மனைவியும் லீட் ரோலில் நடித்தோம். ஒரு 6 ஷோவோ 8 ஷோவோ போட்டோம். அப்போ அவங்க வீட்டில் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க மகள் சொன்னாங்க, நீங்கள் ஏன் பாரதியார் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சார், அப்போ அவங்க மனைவியும் வந்து அது ஆமாம் நீங்கள் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு, நீங்கள் பண்ணால் நான் டைரக்ட் பண்ணுறேன் அப்படின்னு ராமன் சொன்னார். சார், அப்படி எழுத ஆரம்பித்தேன். நிறைய நான் படித்தது காட்டிலும் இதெல்லாம் எப்படி சொல்கிறது, நான் வெளியில் சொல்லாமா, நான் காட்சிகளாகவே பார்த்தேன். எனக்கு பல விஷயங்கள் புக்கில் இல்லாத காட்டப்பட்டதுன்னே சொல்லலாம். அது மாதிரி இருக்கும். என் வசனங்கள் அப்படித்தான் வந்து அதில் விழும். ஏன்னா நான் வசன கர்த்தா, அதில் ஒரு கர்த்தாவும் கிடையாது நான். அதனால் அது அப்படி வந்தது. கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரத்துக்கு மேலே ஆகும் மாதிரி இருந்தது. அப்புறம் அது குறுக்கி போட்டோம். இப்போ என்ன 58 தடவை அது மேடை ஏறி இருக்கு. பாரதியார் வீட்டிலேயே கடைசியாக போட்டது, பாரதியார் வீட்லேயே பண்ணினோம். போன வருஷம் அமெரிக்காவில் 9 இடங்களில் போட்டோம். அதுக்கு முன்னால் சிங்கப்பூர், அதுக்கு முன்னால் ஆஸ்திரேலியா, முதல்ல மஸ்கட்டில் என் நண்பன் சுந்தர் அவன் வந்து சிங்கிள் ஹேண்டடாக அது முயற்சி எடுத்து இங்கேருந்து ஒரு 10 பேருக்கு மேலே போய் அங்கே இருக்கிறவங்க கூப்பிட்டு பண்ணி 800 பேர் வந்து பார்த்தாங்க அந்த நாடகத்தை மஸ்கட்டில். நீங்கள் அந்த அனுபவத்தை என்னால் மறக்கவே முடியாது. ஏன்னா பெரும்பாலானவர்கள் இஸ்லாமியர்கள், அங்கே இருக்கிறவங்க வந்திருந்த தமிழர்கள், அவங்க வந்து என்கிட்ட நேரம் வந்து சொன்னாங்க. அப்புறமா அவங்க வந்து இது ஒரு அழைப்புக்கு மறுக்க முடியாதுன்றதுனால வந்தோம். ஒரு 5-10 நிமிஷமாக இருந்துட்டு அப்படி மெல்ல அப்படி கிளம்பிடலான்ட்டு தான் வந்தோம். எழுந்திருக்கவே முடியல, போக முடியல. என்ன விசில்ன்றீங்க, சத்தம், ஆரவாரம், ஒரு வரிக்கும் ஒரு வசனத்துக்கு பல இடங்களில் வசனத்தை நான் திருப்பி சொல்ல வேண்டியதாக இருந்தது. அது மாதிரி அப்போது அப்ளாஸுக்கு நிறுத்தி அப்புறம் வசனத்தை தொடர்ற மாதிரி இருந்தது. பாரதியாருடைய சக்தி மகத்தானது. இப்போ எப்படி கண்ணதாசனை நம்ம உணர்றேனோ அது மாதிரி பாரதியாருடைய காந்த சக்தி பாரதியார்னால ஒரு பிரமிப்பு ஏற்படுது, ஆடியன்ஸுக்கு பார்க்குறேன். கண்ணதாசனால ஒரு ஈர்ப்பு ஏற்படுது. அதுக்கப்புறம் என்ன கேள்விகளுக்கு எனக்கு குறைவே இல்லை, எனக்கு கேள்விகள் நிறையவே இருக்கு. ஆனால் இப்போ எனக்கு கடைசியாக ஒன்று மாத்திரம் நான் கேட்டுக்கிறேன். உங்களுடைய பார்வையில் ஜெயகாந்தன் அது எப்படி நான் கேட்காம விட்டு ஜெயகாந்தன் ஈஸியாக வந்து பாரதிக்கும் எனக்கும் ஒரு பாலமாக கூட நான் கருதலாம். மாதிரி இருக்கு. அதாவது பாரதிட்டு இருந்த அந்த மதர்ப்பு, இந்த தீட்சண்யம், அதை நான் ஜெயகாந்தன் தான் பார்த்துருக்கேன். எத்தனையோ எழுத்தாளர்களை நான் சந்திச்சும் இருக்கேன், அவங்க எழுத்தையும் நம்ம படிச்சிருக்கேன். ஆனால்
சம்ஹவ் எனக்கு கவிஞர்கள் எப்படி கண்ணதாசனோ அது மாதிரி எழுத்தாளர்களை ஜெயகாந்தன் இஸ் மை டெஸ்டினேஷன். எல்லாரையும் அப்ரிஷியேட் பண்ணுறேன், இல்லைன்னு சொல்லலை, அவ்வளோதான் எனக்கு புரிஞ்ச அளவுக்கு. அகைன் எனக்கு இந்த அது இலக்கியபூர்வமான ஆராய்ச்சியெல்லாம் கிடையாது. நான் படிக்கிறேன், எனக்கு என்ன புரியுதோ அவ்வளோதான், மற்றபடி அனாலிசிஸ் கிடையாது. அதனால் ஜெயகாந்தன் இஸ் மை டெஸ்டினேஷன். ஏன்னா அவருடைய சில சொற்றொடர்கள்லாம் ஃப்ளாஷில் வந்தது தான், யோசித்து வந்த மாதிரி தெரியல. நம்மளை யோசிக்க வைக்கிறதே தவிர அது வந்து அப்படி ஒரு சொல் வீழ்ச்சி இந்த மாதிரி டக்குன்னு வந்து அது விழுந்திருக்கும். அந்த மாதிரி உதாரணமாக, உண்மைகளை சோதிக்கிறவன் அதை பொய்யாக்குகிற வரையில் ஓய மாட்டான் அப்படின்னாரு. எனக்கு வந்து அது மாதிரி ஒரு ஒரு கதையில் வரும். அந்த கதை எனக்கு பேர் ஞாபகம் இல்லை. கடைசியில் அவன் புத்தி மாறல, இறந்துடுறான். கடைசியில் சாவிலே பிறந்த ஞானம் வாழவா பயன்படும். உபனிஷத் வாக்கியம் மாதிரி இருக்கு, வேத வாக்கியம் மாதிரி இருக்கு, ஒரு கவிதை தெரிப்போடு இருக்கு. ஸோ அதனால் எனக்கு ஒரு பெரிய ஈர்ப்பு, ஒரு காந்த சக்தி ஜெயகாந்த். அவருக்குள்ள பாரதி இருக்கார். ஆமாம், அதனால் அவரும் தன்னை பாரதியாவே நினச்சிக்கிட்டாராம். அது மாதிரி என்ன அழகாக அதை சொல்லியிருக்கார் பாருங்க. நிறைய பேர் நினச்சிருப்பாங்க, சொல்ல மாட்டாங்க. உண்மையிலே அது அந்த நினப்பு ரொம்ப தீவிரமாக இருக்கிறவனால தான் அது சொல்லிக்க முடியும், அவ்வளோதான். ஸோ கூடவே தான் இருக்கார். அவருடைய பேச்சு பேசக்கூடிய விதத்தில் அந்த தோரணை, இந்த தொனி, அதில் பாரதியை நம்ம பார்க்கலாம். நீ பாரதியை பார்த்துருக்கியான்னா என்னால் இல்லைன்னு சொல்ல முடியாது, ஆமான்னு சொல்ல முடியாது. ரெண்டுமே வந்து நேர்மையற்ற பதிலாக இருக்கும். அது மாதிரி நான் அவர்கிட்ட அது பார்க்குறேன், என்னால் புரிஞ்சுக்க முடியுது. பாரதி எதை எங்கே மிஸ் பண்ணானோ அதே மாதிரி ஜெயகாந்தனும் மிஸ் பண்ணாருங்கிறது என்னுடைய. இந்த தீய பழக்கங்கள் போய் பாரதியால் அதை விட்டு சரியாக விலகி வர முடியல. ஆன்மீகமாக போய் அதில் உறுதிப்பட நிற்க முடியல, பாரதிக்கு அது முடியல. அந்த டிசைன் அப்படி. பராசக்தி ஒரு நல்ல குரு கிடைக்காமல் பார்த்து கொண்டாள். இது எப்படி நான் சொல்லுவேன், நீங்கள் ஒத்துப்பீங்களான்னு தெரியாது. பாரதிக்கு இப்போ எனக்கு இப்போ கிடைச்ச மாதிரி ஒரு நல்ல குரு கிடைக்காமல் பராசக்தி பார்த்து கொண்டாள். கிடைச்சிருந்தான்னா இந்த கவிதை எதுவுமே நமக்கு வந்திருக்காது. இது என்னுடைய ரொம்ப ஆழ்ந்த அபிப்பிராயம். ஏன்னா ஒரு விஷயத்தில் இறங்கினா அறகுறையாக இறங்க தெரியாது எங்கள் ஆளுக்கு, முழுக்க அதில் இறங்கியிருப்பான். அவனுடைய தவம் உள்ள அவன் கனலை எழுப்பி அவன் போய் சேர்ந்துருப்பான். அது மாதிரி இருக்கும். நமக்கு இந்த கட்டுரைகள், இந்த கவிதைகள் எதுவும் கிடைச்சிருக்காது. அதனால பராசக்தி அப்படி பார்த்துக்கிட்டா. ஜெயகாந்தனுக்கும் அப்படித்தான் போவான். அல்ல, அந்த ஆன்மீகம்னா என்னென்ன அவருக்கு தெரியுது, பாரதிக்கு தெள்ள தெளிவாக தெரியுது. இவர் வந்து கம்யூனிசம் எல்லாம் போயிட்டு வந்தப்புறமும் அவருக்கு அது தெரியுது. அதில் ஆனால் நிலைப்பட முடியல. அப்புறம் அவ்வளோதான். ஒரு 40 வருஷத்துக்கு அப்புறம், வயசுக்கு அப்புறம் என்ன எழுத்து ஜெயகாந்தன் எழுத்து, அதையும் கொஞ்சம் நம்ம யோசித்து பார்க்கணும். இனிமேல் நம்ம வாழ மாட்டோன்ற மாதிரி, இவ்வளோதான் நம்ம வாழ்க்கை இருக்குன்ற ஒரு நினைப்பில் எழுதி குவிச்சார். அதை யாராவது ரிட்டையர் ஆகியிருக்காங்களா எழுத்தாளர்கள்? அவர் தான் பண்ணார். அது எந்த அளவுக்கு தன்னை உணர்ந்திருந்தால் அப்படி செய்ய முடியும். இந்த பார்வை வந்து இது வரைக்கும் யாரும் சொல்லவே இல்லை. நீங்க சொல்லும் போது தான் எனக்கு அது புரியுது. நமக்கு கொடுக்க வேண்டியது கொடுத்துட்டார். அப்புறம் அவருடைய பிராரப்தம் பாக்கி இருந்தது, அதனால கொஞ்ச நாள் இந்த உடம்புல இருந்தார். அதில் நினைத்து பார்க்கிறேன், யோசிக்கும் வேளையில் சிந்தனை ஆயிரம், இதெல்லாம் சாமானியமாக வந்து அவருடைய நம்ம ப்ரிஃபேசஸ் ஆஃப் பெர்னாட் ஷா சொல்கிறாங்களே, ஜெயகாந்தனுடைய முன்னுரைகள் எவ்வளோ கொண்டாடப்பட வேண்டிய ஒரு விஷயம் இல்லையா மாதிரி. இப்போ நீங்கள் தான் ஜெயகாந்தனுடைய பதாகை அப்படி இருக்கீங்க. எத்தனை பேர் பவா செல்லத்துறை அழகாக சொல்லுவார் ஜெயகாந்தனை பற்றி. நீங்கள் தொடர்ந்து அதை பற்றி பேசிகிட்ருக்கீங்க, செய்யுங்க. இதில் நல்ல ஜெயகாந்தனை பற்றி பேசுவதும் அவருடைய கதைகளை பரப்புவதும் இந்த சமுதாயத்துக்கு செய்கின்ற ஒரு தொண்டாகும். அதன் மூலம் நம்மை நாமே சுத்தப்படுத்தி கொள்கிறோம். அதுதான் எழுத்து. உண்மைதான். இப்போ நீங்கள் ஊருக்கு போகிறீங்க அப்படிங்கிற அவசரத்தில் எப்படியாவது உங்களை பிடிச்சி இந்த ஒரு
இன்டர்வியூ எடுத்துடணும் அப்படின்னு இருந்தது. நீங்க போயிட்டு வாங்க, இது வெறும் கமா தான், முற்றுப்புள்ளி அல்ல. சரி சரி சரி. நிறைய கேள்விகள் இருக்கு. சில விஷயங்கள் வந்து உங்க மூலமா நான் தெரிஞ்சுக்கணும், இந்த ரெமிரா டாக்ஸ் மூலமா நிறைய பேருக்கு தெரிவிக்கணுங்கிறது தான் என்னுடைய ஆர்வம். செய்யலாம். இந்த மாதிரியான கேள்விகள் எனக்கு தெரிஞ்சு உங்களுடைய பல பேட்டிகள்ல நான் பார்த்துருக்கேன். எனக்கு இதெல்லாம் ஆர்வமா இருக்கும், இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு. இதெல்லாம் கொஞ்சம் குறைவா இருந்ததுனால தான் இதுக்குள்ள நான் இறங்கினேன். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். மீண்டும் சந்திப்போம். உங்களுடைய நல்ல முயற்சிகளுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துகள். தொடர்ந்து அதே உற்சாகத்தோடு செய்வது தான் வெற்றி. வெற்றி என்பது ஒரு இலக்கல்ல, வெற்றி என்பது ஒரு பயணமே. உங்கள் பயணம் இனிமையாக அமையட்டும். ரொம்ப சந்தோஷம்.